இப்போது பரபரப்பான புத்தமுதிய சினிமா துணுக்குகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சூர்யாவின் புறநானூறு படம் ரத்தானதுக்கு காரணம் அரசியலா? சூர்யாவின் நடிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டு வருகிறது. சமீபத்தில் சுதா கொங்கரா எழுதி இயக்கிய புறநானூறு படத்தில் சூர்யா நடிப்பதாக செய்தி வந்தது. ஆனால் சமீபத்தில் சூர்யா அறிவித்து விட்டார், சுதா கொங்கராவின் புறநானூறு படத்துக்கு அதிகமான நாட்கள் தேவைப்படுவதால் இன்னும் திரைக்கதை முடியவில்லை. எனவே இப்போதைக்கு புறநானூறு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்படுகிறது என்று அறிவித்திருக்கிறார் சூர்யா. ஆனால் படப்பிடிப்பு குழுவினரை விசாரித்ததில் முக்கியமான காரணம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. சுதா கொங்கரா எழுதி இயக்கிய புறநானூறு படம் இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த விஷயங்களை உள்ளடக்கியதாகும். இந்தி திணிப்பு விஷயங்கள் புறநானூறு படத்தில் இடம்பெறுவதை சிவகுமாரும் விரும்பவில்லை, சூர்யாவும் விரும்பவில்லை. ஏனென்றால் இப்போது இந்தி படங்களில் நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் சூர்யா. அதேபோல் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் இந்தி படங்களில் ஜோதிகா. இப்போது அவர்கள் தங்கியிருப்பதே மும்பையில்தான். இந்த சூழ்நிலையில் மும்பையில் தங்கி கொண்டிருக்கிற சூர்யா ஜோதிகா எப்படி இந்தி திணிப்பை எதிர்த்து படத்தில் நடிப்பார் என்ற கேள்வி எழுகிறது. இந்தி திணிப்பை எதிர்த்து நடித்தா மும்பையில் இந்தி வெறியர்கள் இருக்க விட மாட்டார்கள். இது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்பதற்காகவே சுதா கொங்கராவிடம் அந்த இந்தி திணிப்பு பிரச்சனையை மட்டும் கதையிலிருந்து எடுத்துகிட்டு மாற்றிருங்களேன் என்று கேட்டிருக்கிறார் சூர்யா. நோ அதெல்லாம் முடியாது. புறநானூறு கதையிலேயே முக்கிய அங்கமே அந்த இந்தி திணிப்பு தான். இந்தி திணிப்பு விஷயத்தை எடுத்துட்டால் படத்தில் ஒன்றுமே இல்லை என்று மறுத்துவிட்டார் சுதா கொங்கரா. அது மட்டும் இல்லை, இந்தி திணிப்பை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இந்தி திணிப்புக்கு ஆதரவாக இருக்கிறது. இங்கே இப்போ தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது. இந்த சூழ்நிலையில் மும்பையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே பிரச்சனை தான். எனவே எதற்கு நமக்கு வம்பு என்று பேசாமல் இருந்து விட்டார். புறநானூறு படத்தில் நடிக்க மறுத்துவிட்டார் சூர்யா. இதுதான் உண்மை. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.